பிகாஸ் ஒரு சபார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் அப்படின்னு கிராமர் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். ஆனால் பிகாஸ் ஒரு ப்ரிப்போசிஷனாகவும் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிகாஸை வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் இல்லைங்க. பிகாஸ் வச்சு தாராளமாக சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். இதை பற்றியெல்லாம் தான் இந்த பதிவில் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் டீச்சர் அபர்ணா. இப்போ இந்த எக்ஸாம்பிளை பாருங்க. அவளுடைய பழைய மொபைல் ஃபோன் தண்ணியில் விழுந்ததுக்கப்புறம் வேலை செய்யாமல் நின்று போனதுனால அவ ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்க முடிவு செஞ்சா. இதை இங்கிலீஷில் she decided to buy a new mobile phone because her old one stopped working after it fell into water. இந்த சென்டென்ஸில் she decided to buy a new mobile phone அப்படின்ற இந்த பகுதி கிராமட்டிக்கலாக ஒரு மெயின் கிளாஸ். Because her old one stopped working after it fell into water அப்படின்ற இந்த பகுதி ஒரு சபார்டினேட் கிளாஸ். எப்பவுமே பிகாஸை வச்சு ஆரம்பிக்கிற சபார்டினேட் கிளாஸ் நமக்கு எதை தெரியப்படுத்துதுன்னா, மெயின் கிளாஸில் எந்த செயலை பற்றி வருதோ அந்த செயலுக்கான காரணத்தை தெரியப்படுத்தும். உங்களுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன். எப்பவுமே பிகாஸை வச்சு ஆரம்பிக்கிற சபார்டினேட் கிளாஸ் நமக்கு எதை தெரியப்படுத்தும்னா, மெயின் கிளாஸில் எந்த செயலை பற்றி வருதோ அந்த செயலுக்கான காரணத்தை தெரியப்படுத்தும். இந்த எக்ஸாம்பிளோட மெயின் கிளாஸில் என்ன செயல் வருது? she decided to buy a new mobile phone. அவ ஒரு புது மொபைல் ஃபோன் வாங்க முடிவு செஞ்சா. ஏன், என்ன காரணம்? Because her old one stopped working after it fell into water. அவளுடைய பழைய மொபைல் ஃபோன் தண்ணியில் விழுந்த பிறகு வேலை செய்யாமல் நின்று போச்சு. அதனால் ஓகேவா? அது சரி, பிகாஸை வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க. அது எப்படி? அதை சொல்லுங்க அப்படின்ற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. அது ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ நம்ம பார்த்த இதே எக்ஸாம்பிள் சென்டென்ஸில் உள்ள கிளாஸஸை தலைப்பு மாற்றி போட்டு 2 கிளாஸஸ்க்கும் நடுவில் ஒரு கமா போட்டால் விஷயம் முடிஞ்சுது. எப்படி? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் ஒரிஜினல் சென்டென்ஸ் நாம் டிஸ்கஸ் பண்ணது. இதில் பிகாஸ் வச்சு வர சபார்டினேட் கிளாஸை முன்னாடி போடுங்க, பக்கத்தில் ஒரு கமா போடுங்க, அடுத்து she decidedன்னு ஆரம்பிக்கிற மெயின் கிளாஸை பின்னாடி போடுங்க. இப்போ படித்து பாருங்க. Because her old one stopped working after it fell into water, she decided to buy a new mobile phone. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஒன்றே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. பிகாஸ் வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சபார்டினேட் கிளாஸ் முடிஞ்ச பிறகு கண்டிப்பாக ஒரு கமா வந்தே தீரும். இப்படி பிகாஸ் வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்னங்க? நீங்கள் சொல்ல வர செய்தியில் ரிசல்ட்டுக்கு, அதாவது விளைவுக்கு அழுத்தம் கொடுக்காம ரீசன், அதாவது காரணத்துக்கு அதிக அழுத்தம் கொடுக்கணும்னு நீங்கள் விரும்பினா பிகாஸை வச்சு சென்டென்ஸ் ஆரம்பிக்கலாம். ஓகேவா? அடுத்து பிகாஸ் எப்போ ப்ரிப்போசிஷனாக வரும்? பிகாஸ் பக்கத்தில் ஆஃப் போட்டு பிகாஸ் ஆஃப்னு ஒரே எக்ஸ்பிரஷனாக சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக ப்ரிப்போசிஷனாக மாறிடும். இதுக்கான எக்ஸாம்பிள், தே ஆர் ஹாப்பி பிகாஸ் ஆஃப் த குட் நியூஸ். அதாவது நல்ல செய்தி காரணமாக அவங்க மகிழ்ச்சியாக இருந்தாங்க. இந்த சென்டென்ஸையும் பிகாஸ் ஆஃப் த குட் நியூஸ் என்ற பகுதியை முன்னாடி போட்டு பக்கத்தில் ஒரு கமா போட்டு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் த குட் நியூஸ் தே ஆர் ஹாப்பி. இது மாதிரி உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதோ உங்களுக்காக. நாங்கள் பொருட்கள் வாங்க செல்லவில்லை ஏனெனில் வானிலை மிகவும் வெயிலாக இருந்தது. We didn't go shopping because the weather was too hot and sunny. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகாஸ் வச்சு சென்டென்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா பிகாஸ் த வெதர் வாஸ் டூ ஹாட் அண்ட் சன்னி அப்படின்ற சபார்டினேட் கிளாஸை முதல்ல போடுங்க, அடுத்து ஒரு கமா போடுங்க, அப்புறம் we didn't go shopping அப்படின்ற மெயின் கிளாஸை பின்னாடி போடுங்க. ஸோ because the weather was too hot and sunny we didn't go shopping.
அவருடைய நண்பர் பிறந்தநாள் பரிசு கொடுத்து அவரை ஆச்சரியப்படுத்தியதால் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார். He was very happy because his friend surprised him with a birthday gift. இப்போ because his friend surprised him with a birthday gift அப்படின்ற subordinate clause முதல்ல போடுங்க, அடுத்து ஒரு கமா போடுங்க, அப்புறம் he was very happy அப்படின்ற main clause பின்னாடி போடுங்க. So because his friend surprised him with the birthday gift, he was very happy. மாணவர்கள் தங்கள் அனைத்து திட்டப்பணிகளையும் நேரத்தில் முடித்ததால் ஆசிரியர் அவர்களை பாராட்டினார். The teacher praised the students because they completed all their projects on time. Because they completed all their projects on time அப்படின்ற subordinate clause முதல்ல போட்டு, அடுத்து ஒரு கமா போட்டு, அப்புறம் the teacher praised the students அப்படின்ற main clause பின்னாடி போடுங்க. So, because they completed all their projects on time, the teacher praised the students. அதீத புயல் மற்றும் மின்னல் காரணமாக பலர் வீட்டிற்குள்ளேயே இருந்தனர். Many people stayed indoors because of the heavy storm and lightning. Because of the heavy storm and lightning அப்படின்ற இந்த பகுதியை முதல்ல போடுங்க, அடுத்து ஒரு கமா போட்டு, அப்புறம் many people stayed indoors அப்படின்ற இந்த பகுதியை பின்னாடி போடுங்க. So, because of the heavy storm and lightning, many people stayed indoors. பராமரிப்பு பணியின் காரணமாக பூங்கா மூடப்பட்டது. The park was closed because of maintenance work. Because of maintenance work அப்படின்ற இந்த பகுதியை முதல்ல போட்டு, அடுத்து ஒரு கமா போட்டு, அப்புறம் the park was closed அப்படின்ற இந்த பகுதியை பின்னாடி போடுங்க. Because of maintenance work, the park was closed. விமான நிலையம் செல்லும் வழியில் இருந்த போக்குவரத்து நெரிசல் காரணமாக அவர் தனது விமானத்தை தவறவிட்டார். He missed his flight because of a traffic jam on the way to the airport. Because of a traffic jam on the way to the airport அப்படின்ற இந்த பகுதியை முதல்ல போட்டு, அடுத்து ஒரு கமா போடுங்க, அப்புறம் he missed his flight அப்படின்ற இந்த பகுதியை பின்னாடி போடுங்க. So, because of a traffic jam on the way to the airport, he missed his flight. என்னங்க, பிகாஸை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை கொஷின்ஸ் இருந்ததுனாக்கா கமெண்ட்ஸில் கேளுங்க. எப்பவும் போல் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன்.